ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல எக்ஸர்சைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க. அதோட கன்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ 3 கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கன்டினியூஷன் ஆஃப் எக்ஸர்சைஸ் 2.1. Draw the next two patterns and complete the table. ஸோ நான் வரைய போறதில்ல. நீங்க தான் வரைய போறீங்க. நான் வெறும் பேட்டர்ன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவேன். வெறும் இந்த பிளாங்க்ஸ்லாம் மட்டும் ஃபில் பண்ணிடணும். ஸோ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு. செகண்ட் பேட்டர்ன்ல 2 ஸ்கொயர் இருக்கு. தேர்ட் பேட்டர்ன்ல 3 ஸ்கொயர் இருக்கு. ஃபோர்த் பேட்டர்ன்ல இப்போ எவ்வளோ வரும்? இதே சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணா 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர். ஸோ ஃபிஃப்த் பேட்டர்ன்ல எவ்வளோ வரும்? 5 ஸ்கொயர் வரும். இப்போ பேசிக்காக இங்கே டிஃபரன்ஸ் வந்து 1 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் பேட்டர்ன். சர்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதான். இங்கே ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் ஒரு சர்க்கிள் இருக்கு. செகண்ட் பேட்டர்னில் 2 சர்க்கிள் இருக்கு. தேர்ட் பேட்டர்னில் 3 சர்க்கிள் இருக்கு. ஃபோர்த் பேட்டர்னில் 4 சர்க்கிள் வரும். 4 சர்க்கிள் வரும். ஃபிஃப்த் பேட்டர்னில் 5 சர்க்கிள் வரும். இதான் ஐடியா. ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 2 இருக்கு. செகண்ட் பேட்டர்னில் 4 இருக்கு. தேர்ட் பேட்டர்னில் 6 இருக்கு. இப்போ ஃபோர்த் பேட்டர்ன் என்ன வரும்? இது பாஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போகிறேன். 2 4 6 8 தான் வரும். காமன் டிஃபரன்ஸ் 2 இருக்கு. ஸோ இங்கே +2 +2 +2 ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே 8 இங்கே 10 வரும். லாஸ்ட் 10 அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இதை. ஸோ ஃபோர்த் பேட்டர்ன் எப்படின்னா 4 ஸ்கொயர் 4 சர்க்கிள் 8 ட்ரையாங்கிள் வரும். ஃபிஃப்த் பேட்டர்னில் 5 ஸ்கொயர் 5 சர்க்கிள் 10 ட்ரையாங்கிள் வரும். ஸோ அப்படி போட்டு வரைஞ்சிக்கலாம் நீங்கள். ஸோ புக் இருந்தால் அதை வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், ஹரிவலகன் இஸ் 30 இயர்ஸ் younger to his father. ரைட் ஹரிவலகன்ஸ் ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் his father's ஏஜ். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் his father's ஏஜ்னா எப்படி எழுதணும்னா, லெட்ஸ் சே இப்போ ஹரிவலகனோட ஏஜ் இருக்கு. ஹரிவலகன் வளகன் ஹரிவலகன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு சம்திங் 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 ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் மைனஸ் அது மாதிரி ஒரு மற்ற வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு அறிவலகன்ஸ் தனியாக வரும், ஐசோலேட்டடாக வரும். ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம்திங் 6 இல்லை டிவைட் பை 3 அந்த மாதிரி வரும். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் பக்கத்தில் ஏதோ இருக்கும். அறிவலகன்ஸ் ஏஜ் வந்து நம்ம தனியாக ஐசோலேட்டடாக எழுதணும். ஸோ அது எப்படி எழுதலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாமே. let let father's age be x. Father's age be x. இப்போ அறிவழகனோட ஏஜ் என்ன? அறிவழகன் இஸ் 30 இயர்ஸ் younger than his father. அறிவழகன் சன்னு நான் போட்டுறேன். அறிவழகன் தானே சன்னு. ஸோ சன்ஸ் ஏஜ் இஸ் 30 இயர்ஸ் லெஸ் தேன், யங்கர்னா லெஸ் தேன் அர்த்தம். லெஸ் தேன் ஃபாதர்ஸ் ஏஜ். லெஸ் தேன் ஃபாதர்ஸ் ஏஜ். ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஸோ லெஸ் தேன் எக்ஸ். 30 இயர்ஸ் லெஸ் தேன் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 30 வரும். எக்ஸை விட 30 இது குறைஞ்சு வருது. ஸோ எக்ஸ் மைனஸ் 30 தான் சன்ஸ் ஏஜ். ஸோ அறிவழகன்ஸ் ஏஜ் இஸ் அறிவழகன் வழகன் உடைய வயசு என்னன்னா எக்ஸ் மைனஸ் 30. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ்ல இருக்காம எக்ஸ்ன்னு இருக்கு மைனஸ் 30 இருக்கு. ஸோ டேஷ் 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 ஃபாதர்ஸ் ஏஜ் அப்படி அந்த ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஃபார்ம்ல இருக்கணும் பேசிக்கலாம். இந்த ஃபார்ம்ல இருக்கான்னு பாத்துக்கணும். அறிவழகன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு சம்திங் சம்திங் ஃபாதர்ஸ் ஏஜ். இந்த ஃபார்ம்ல இருந்தா நம்ம கரெக்டாக போட்டோன்னு அர்த்தம். ரைட். அறிவழகன்ஸ் ஏஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் தான் கேட்டிருக்கான். நம்ம ஃபாதர்ஸ் ஏஜ்ல எழுதிட்டோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ் எக்ஸ் மைனஸ் 30 அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இஃப் யூ இஸ் அன் ஈவன் நம்பர், ஹவு டு யூ ரெப்ரசென்ட் த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர்? ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யூன்னு ஒரு ஈவன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேற கலர் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே தட்ஸ் யூன்னு ஒரு ஈவன் நம்பர். ஹூ இஸ் அ ஈவன் நம்பர். இப்போ ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாமே. நேச்சுரல் நம்பர்ஸே எடுத்துக்கலாமே. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எப்படின்னா 1 2 3 இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ 1 வந்து ஆடு, 2 ஈவன், 2 இஸ் ஈவன், 3 இஸ் ஆட். ஸோ இப்போ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 4 இஸ் ஈவன், அடுத்தது 4 இஸ் ஈவன், ஸோ அடுத்த நம்பர் ஈவன். ஸோ இப்போ ஈவன் நம்பர் எப்படி வருதுன்னா 1 விட்டு 1 தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆடு, செகண்ட் நம்பர் ஈவன், தேர்ட் நம்பர் ஆடு, ஃபோர்த் நம்பர் ஈவன். ஸோ ஈவன் நம்பர் பிளஸ் 1ன்னு போட்டா ஈவன் நம்பர் பிளஸ் 1 gives you odd number. அதான் பேசிக்கா இந்த சீக்வன்ஸ்லேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது அதான். 2 + 1 3, 3 + 1 4. ஸோ ஈவன் நம்பர் பிளஸ் 2னா என்ன வரும்? ஈவன் நம்பர் பிளஸ் 2னா ஈவன் நம்பரே வந்துடும் திருப்பி. ஈவன் நம்பர் பிளஸ் 2 gives you ஈவன் நம்பர். இது நம்பர் நான் ஹேஷ் போட்டு ரெப்ரசென்ட் பண்றேன். ஹேஷ். ஸோ ஈவன் நம்பர் ஆட் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் பிளஸ் 1 gives you ஆட் நம்பர். ஈவன் நம்பர் பிளஸ் 2 gives you ஈவன் நம்பர். ஸோ இப்போ இஃப் யூ இஸ் ஈவன் நம்பர்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா
how would you represent the next even number? நான் plus 2 ஆட் பண்ணும். ஸோ u plus 2னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்னு அர்த்தம். வேற கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர், நெக்ஸ்ட் ஈவன் நம்பர். ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் எப்படி எழுதும்? இப்போ 4 இருக்கு, ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் 2, அடுத்த ஈவன் நம்பர் 6. ஸோ 4 plus 2னா அடுத்த ஈவன் நம்பர் பேசிக்கா 6. 4 minus 2னா என்ன வரும்? ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் 2. ஸோ யூ அதே மாதிரி இப்போ 4க்கு பண்ண மாதிரி யூக்கு பண்ண போகிறோம். u minus 2னா ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் ஆஃப் u. u சம் ரேண்டம் ஈவன் நம்பர், அதோட ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் u minus 2, ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் ஆஃப் u, ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் ஆஃப் u. இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இதை அழைச்சிடறேன். அவ்வளோதான். பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக்காக ஒரு ஈவன் நம்பர் இருக்குன்னா ப்ளஸ் ஒன்னா அடுத்த நம்பர் ஆட் நம்பர் தான் வரும். ஈவன் நம்பர் ப்ளஸ் 2 gives you ஈவன் நம்பர். ஸோ u is a some random even number. ப்ளஸ் 2னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் வரும். u minus 2 ப்ரீவியஸ் ஈவன் நம்பர். அவ்வளோதான், ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் ஆஃப் u. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னு புரிஞ்சுருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போனால், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் வெர்பல் ஸ்டேட்மெண்ட் டு அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட். t is added to 100. ஸோ tன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதை 100 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? t plus 100ன்னு வரும். t plus 100. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் போனால், செகண்ட் கொஸ்டின் 4 times q. 4 times q னா ப்ராடக்ட் ஆஃப் 4 into q. ஸோ 4q தான் ஆன்சர். 4q இதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் 4 டைம்ஸ்னா ப்ராடக்ட்னு அர்த்தம். இது வந்து ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். 4 times to 4 less to 9 times y. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி பிரிக்கணும்னா 9 times y ஃபர்ஸ்ட் எழுதிடணும். 9 times y 9y. 4 less than 9 times y. ஸோ 9y minus 4. 9yலேருந்து 4 யூனிட்ஸ் எடுத்துடணும். ஸோ 9y minus 4 இதான் ஆன்சர். 9y minus 4. அடுத்த கொஸ்டின் போனால், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட். x டிவைடட் பை 3. அது x டிவைடட் பை 3 தான். ஸோ இதுக்கு நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட். ஸோ x is divided by 3, x divided by 3 இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். x divided by 3. செகண்ட் கொஸ்டின் போனால், செவன்த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட். செவன்த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இது. செவன்த் கொஸ்டின் செகண்ட் பார்ட். 11 plus 10x. So product of 10 and x. Product of 10 and x. போட்டுட்டு என்ன பண்ணணும்? ப்ளஸ் 11 பண்ணணும். ப்ளஸ் 11 எப்படி எழுதணும்னா ப்ராடக்ட் ஆஃப் 10 and x மோர் தென் 11. மோர் தென் 11 அப்படின்னு எழுதிடலாம். மோர் தென் 11. மோர் தென் 11. அவ்வளோ. ஸோ தேர்ட் பார்ட் போனோம். தேர்ட் பார்ட் 70 years. Product of 17 days. Product of 70 and s. Product of 70 and s. எஸ், அவ்வளோ. இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின், 8th கொஸ்டின். இதுக்கு நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணியாச்சு. The teacher asked 2 students to write the algebraic statement for the verbal statement 8 more than a number. ஸோ 8 more than a numberனா என்ன அர்த்தம்? வெற்றி அர்த்தத்தை நான் அப்புறம் சொல்றேன். வெற்றி wrote 8 plus x, but மாறன் wrote 8x. Who gave the correct answer? ஸோ மாறன் என்ன எழுதியிருக்கான்னா 8x எழுதியிருக்கான். 8x வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். 8x. ஸோ 8x என்ன அர்த்தம்? மேலே சொல்லிக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் 8 and x அர்த்தம். மோர் தென் அ நம்பர்னு வராது. ஸோ கிளியரா மாறன் எழுதுனது தப்பு. வெற்றி எழுதி கரெக்டானு மட்டும் செக் பண்ணுவோம். 8 மோர் தென் நம்பர்னா ஒரு நம்பர் இருக்கு. லெட்ஸ் சே எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு. நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். 8 more than that number. So x plus 8. இல்லை 8 plus 6 ரெண்டும் ஒன்று தான். ஸோ வெற்றி எழுதுனது கரெக்டான ஆன்சர். மாறன் எழுதுனது தப்பான ஆன்சர். வெற்றிக்கு எது கரெக்ட் ஆன்சர்? இதான் ஆன்சர். வெற்றிக்கு எது கரெக்ட் ஆன்சர்? வெற்றி இஸ் கரெக்ட். இஸ் கரெக்ட். அவ்வளோ முடிஞ்சிருச்சு. ஸோ 8th கொஸ்டின் முடிச்சிடும். அடுத்த வீடியோ நம்ம 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் அப்போனா 1, 2, 3, 4, 6 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 9, 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.